ஹாய் ப்ரேஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வந்து சூசைடல் தாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக சூசைடல் தாட்ஸ் எந்தெந்த விஷயத்துக்காகலாம் வரும், ஸோ பைபிள் அது இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூசைடல் தாட்ஸ் மெயினாக வந்து நம்ம லோன்லியாக இருக்கும் போது சூசைடல் தாட்ஸ் வரும், கரெக்டாங்க. ஸோ இப்போ வந்து யாராவது நம்மளை ரொம்ப கனெக்டட் ஆகிட்டோம், அம்மா அப்பா இருக்கட்டும், சிப்ளிங்ஸ் ஆகட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க, இது மாதிரி நிறையா ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. அவங்க கூட யார் கூட ரொம்ப கனெக்டட் ஆகி அவங்களோட செப்பரேஷன் தாங்க முடியாமல் நம்ம ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இவங்கெல்லாம் இருந்துட்டுமே நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம், கரெக்டாங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்டையுமே ரொம்ப கனெக்டடாக இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையுமே வந்து அவங்க இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற விஷயம் இருக்கவே கூடாது. பிகாஸ் வந்து ஒன்று அவங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கும் செப்பரேட் ஆகி போகிறது, இல்லைனா வந்து காட் வந்து டெத் வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தால் வந்து நம்ம யார்கிட்டையும் ரொம்ப அடிக்டடாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு லவ் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், முழு மனதோடு தான் கொடுக்கணும். பட் வந்து அது வந்து அடிக்ஷனாக ஆகிடக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தால் இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஜீசஸ் 24 hours நம்ம கூட இருக்கும் போது நம்மளுக்கு வேறு யாருங்க வேணும்? ஸோ நம்ம வீட்டில் தனியாக இருக்கோம், இல்லை ஏதோ விஷயத்தில் இருக்கும் போது அவர் நம்ம கூட இருக்கும் போது அந்த ஃபீலே, அந்த லோன்லியான ஃபீலே நம்மளுக்கு வராது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கிரைஸ்ட் கூடயே நடக்கும் போது லோன்லினஸ் ஃபீல் ஆகாது. செகண்ட் வந்து ஃப்யூச்சர் பற்றி நம்ம ரொம்ப யோசிப்போம். கடவுளே, என்னோட கெரியர் என்ன, இல்லை என்னோடய மேரேஜ் லைஃப் என்ன, இல்லைனா வந்து ஃபினான்ஷியலி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃப்யூச்சர் பற்றி நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு டிப்ரெஸ்ட் ஆகும். பட் நான் என்ன கேட்குறேன், காட் வந்து நம்மளுக்கு பைபிளில் சொல்கிற மாதிரி பறவைங்க வந்து அன்றன்ற ஆகாரம் கடவுள் வந்து பறவைங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் அதோட ரொம்ப வேல்யூபிள், நீங்கள் எதுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட தேவைகள் கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து நீங்கள் உங்களை ஃபுல்லாக சரண்டர் மட்டும் பண்ணுங்கள். அவர் உங்களோட ஃப்யூச்சர் ஆகட்டும், கெரியர் ஆகட்டும், ஃபினான்ஷியல் திங்ஸ் ஆகட்டும், உங்கள் பசங்களோட விஷயம் ஆகட்டும், எல்லாமே கடவுள் அழகாகவே தி பெஸ்ட் தான் பண்ணுவார். அதுக்கு வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் ஃபுல் ஃபேத்தோடு நீங்கள் இருக்கும் போது ஃப்யூச்சர் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் வராதுங்க. நாளைக்கு டெத் ஆகுமா, இல்லை நாளைக்கு எனக்கு உடம்பு சரியாமல் இருக்குது, நான் எவ்வளோ வருஷம் இந்த உலகத்தில் இருப்பேன் அப்படிங்கிற திங்கிங்கே இருக்காதுங்க நம்மளோட லைஃப்பில் காட் கிட்ட சரண்டர் பண்ணும்போது. அண்ட் நம்ம கவலைப்படுற மாதிரி லைஃப் வந்து கஷ்டமாகவும் ஆக போகிறது இல்லை. நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அதனால் எல்லாத்துமே கடவுள்கிட்ட ஒப்படைங்க, கடவுள் நல்லபடியாக தான் நடத்துவார். லாஸ்ட்டாக வந்துங்க சொசைட்டி வந்து கொடுக்குற ப்ரெஷர்ஸ், லைக் வந்து நம்மளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சொசைட்டி கொடுக்குற குவெஷன்ஸ், உங்களுக்கு இன்னும் வேலை இல்லையா, உங்களுக்கு குழந்தை இல்லையா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி குவெஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து நம்மளோட வர்த் வந்து இந்த சொசைட்டி கொடுக்கறது இல்லைங்க. நம்மளோட வர்த் வந்து கடவுளுக்கு தெரியும், ஓகேவாங்க. எந்தெந்த டைமில் என்னென்ன நடக்கணும்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் வந்து உலகம் வந்து இந்த டைம்குள்ளே நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துணும், அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க், ஏதாவது நல்ல ஜாப் கிடச்சிடணும், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகிடணும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கணும், அண்ட் ரிப்பீட் சைக்கிள் இதே தான். அண்ட் இதுக்கு ஒரு ஏஜும் வச்சுருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேங்க, பைபிளில் இருக்க எல்லா கேரக்டரும் ஆகட்டும், அப்ரஹாம் ஆகட்டும், மோசஸ் ஆகட்டும், டேவிட் ஆகட்டும், எலியா ஆகட்டும், எலிஜா ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து கடவுளோட டைமிங்க்கு தான் நடந்தது. யாருக்குமே வந்து அவரோட டைமிங், லைக் இந்த வேர்ல்டு கொடுக்குற டைமிங் மாதிரிலாம் நடக்கல. எல்லாமே லேட்டாக தான் நடந்தது. பட் வந்து தி பெஸ்ட் பிளான் தான் காட் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள லைக் எஸ்தர் ஆகட்டும், ரூத் ஆகட்டும், எல்லாருக்குமே நான் தான் சொல்கிறேன். ஸோ அவரோட டைமிங்காக இவங்கெல்லாம் வெயிட் பண்ணதால தான் இப்போ வரைக்கும் அந்த கேரக்டரை வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்காங்க, கரெக்டாங்க. ஸோ அவரோட டைமிங்காகவும் அவரோட இதுக்காகவும் அவரோட ப்ரெசன்ஸ்லேயே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லோன்லினஸ், ஃப்யூச்சர் பற்றி திங்கிங் அண்ட் சொசைட்டி கொடுக்க கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தட்டி விட்டுட்டு காடை மட்டுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிடுங்க. எந்த விதமான கெட்ட தாட்ஸும் வராது. அது வந்து டெவில் கொடுக்க வரனால நீங்கள் காடை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி எந்த தாட்ஸும் வராது. ஸோ ஃபேத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. காட் பிளஸ்.